இது என்னடா WWE ரா ஸ்மாக்டவுன் மாதிரி நினச்சிங்களா? வேற லெவல் இன்டென்ஸான கேம் இது. என்ன ஒரு கேம் இது தெரியுமா? எங்கே இங்கிலாந்து தோத்தாங்க தெரியுமா? ஒரு கோல் அடிச்சு ஓகே இது போதும் நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம் நினச்சாங்களா அப்போவா? இல்லை சரி எல்லாத்தையும் டிஃபென்ஸை ஃபுல்லாக இறக்குவோம், எல்லா டிஃபென்ஸை இறக்கி அட்டாக் ஃபுல்லாக டிஃபென்ஸ் பஸ்ஸை பார்க் பண்ணி முடிப்போம் நினச்சாங்களா அப்போவா? இல்லை. எங்கே திரும்ப தோத்தாங்க? ரியல் மேட்ரிட் மார்சலோ கேளுங்க, யாரை சீண்ட கூட தான் அவங்களும் சீண்டிட்டாங்க. வீடியோ பார்க்க தனியாக வீடியோ பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் வேற லெவல் இந்த வீடியோ ஒரு எடிட் பண்ணி போட்டுப்பாங்க வீடியோ, வேற லெவலில் வைரல் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த வீடியோ. சரி ஃபுல்லாக கிராஸ் ஆகுதுன்னு டர்ன் பண்ணி இறக்குனாங்க. டர்ன் பண்ணி இருந்தும் ஃபைனல் மினிட்ல கோல் அடிச்சாங்க. எப்படி இது? அர்ஜென்டினா பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருப்பாங்க நீங்கள்? டர்ன் பர்ன் ஆகுது. மற்ற பிளேயருக்கு மெஸ்ஸி சப்போர்ட்டர்ஸ்க்கு ஆகாது, மெஸ்ஸி சப்போர்ட்டர்ஸ் இல்லாத மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெல்லிகம் கெயின் வர்சஸ் மெஸ்ஸின்னு நினச்சவங்களுக்கு இல்லை இந்த கேம் இன்னும் ரிக்டு தாண்டான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இதை சொல்லி மெஸ்ஸி அசிஸ்ட் பண்ணது கோல் இல்லை அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் இருக்குல்ல, இது ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ். அந்த பிளேயர் இங்கிலாந்து பிளேயர் இருக்கார்ல, அவர் ஜெர்சி நம்பரை பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று, மெஸ்ஸி ஃபவுல் பண்ணார்ல, அது எந்த கால்? அவர் வலிக்குதுன்னு சொல்லி குதிச்ச கால் எந்த கால்? அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்னும் நீங்கள் ரிக்டுன்னு சொன்னால் எல்லா ரிக்டு சொல்கிறாங்க எல்லாருக்குமே இந்த கேம் ஒரு சமர்ப்பணமான கேம் தான். வேறு லெவல். அந்த 10 நிமிஷத்தில் தூக்கமே வரல. வேறு லெவலில் விளையாடி கேமை எப்படி சரி நினச்ச முடிஞ்சிச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த சேஞ்ச் ஆச்சு பாருங்கள். அதாவது ஃபார்வேர்டு கோல் அடிச்ச கார்டன் எடுத்து டர்ன் பண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக திரும்பிச்சு. பெல்லிகம் வேறு லெவல் பிளேயருங்க. சரி ஓகே, தோத்தது தான்.